மேரேஜ் ஃபங்க்ஷன் உண்டுன்னு சொன்னேன்ல, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனோட விளாக்ஸ் போடுறேன் பாருங்கள். கிளம்பிட்டேங்க. அப்படியே நம்ம வந்துட்டு கிருஷ்ணங்கோயில் வழியாக தான் போயிட்டுருக்கோம். நெய்யாற்றிங்கரையில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ நெய்யாற்றிங்கரையில் வந்துட்டு நமக்கு ராமச்சந்திரா, நான் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருப்பேன். ராமச்சந்திரா இதில் தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம தமிழ் பொண்ணுங்க தான் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இங்கே அடிக்கடி நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ போகிற கல்யாண வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லூர்துபுரம். சொல்லப்போனால் இங்கே கடப்பரத்து சேர்ந்தவங்க தான் அவங்களும். ஸோ சமையல் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்து போன ஃபுட்டு வேறு. ஆனால் பிரியாணி தான் இருந்துச்சு. எனக்கு பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த கல்யாணத்தில் இந்த பிரியாணி அடிப்பொலி டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. பஃபே சிஸ்டம் தாங்க. பிரியாணி, சிக்கன் பொரிச்சது, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் பப்படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கல்யாண பொண்ணு ஃபோட்டோ எடுக்கலை நீங்கள் யோசிப்பீங்க. அவங்களோட அனுமதி இல்லாமல் எடுக்கிறது தப்பு. அதனால் நான் எடுக்கலை, என்னை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தாங்க நான் மேரேஜ் விளாக்ஸ் ஆகிட்டு போட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.